நூலாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றார்கள். நமது பாலக்கரை பகுதி செயலாளர் TPSS ராஜ் முகமது அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். கிழக்கு மாநகர செயலாளர் திரு மதிவாணன் அவர்களுக்கு நூலாடை வழங்கியும் நினைவு பரிசு வழங்கியும் சிறப்பு செய்கின்றார்கள். துணை மேயர் திவ்யா அவர்களுக்கு நூலாடையும் நினைவு பரிசும் வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். நமது அமைச்சர் அவர்கள் நமது துணை மேயர் அவர்களுக்கும் மண்டலம் 2 கோட்ட தலைவர் ஜெயநிர்மலா அவர்களுக்கும் நமது அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் சிறப்பு செய்யப்படுகின்றது. குறிப்பாக நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம், பண்பாடை போற்றுகின்ற வகையில் ஒரு போட்டியை தொடங்கி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 100 மாணவர்கள் கிட்டத்தட்ட 100 மணி நேரம் இந்த சிலம்பாட்டம் சுட்ட இருக்கின்ற நீங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டிலும், குறிப்பாக உங்களுடைய ஆசிரியர்களாக பயிற்றுனராக இருக்கின்றவர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டில் மட்டுமல்ல, அறிவிலும் நீங்கள் சாதனை படைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒட்டுமொத்தமாக நாம் அனைவரும் சேர்ந்து, ஏன் தமிழினமே இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த ஜூன் 3 நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழினம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்குமே திருச்சி தெற்கு மாவட்டம் என்று சொன்னால் மற்ற மாவட்டத்திற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக வழிகாட்டி மாவட்டம் என்று பல தலைவர்களால் பாராட்டப்பட்டிருக்கின்ற மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு நாம் மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவின் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. நமது அமைச்சர் அவர்களையும் மாநகர கழக செயலாளர் உயர் திரு மு மதிவாணன், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் உலக சாதனை நிகழ்ச்சி துவங்குகின்றது. நமது அமைச்சர்